இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சோம். அப்ப பேட்டி கொடுக்கும் பொழுது அதைத்தான் சொன்னோம். அதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுவரைக்கும் அன்னைக்கு நாங்க சேர வரைக்குமே தாவேக்கால் இருந்தோ அல்லது தாவேக்கால் இருந்து போனவங்க, இப்ப உடுமலை ராதாகிருஷ்ணன் போனாரு, நம்ம கடலூர் சம்பத்தண்ணன் போனாங்க, நம்ம திருச்சி முசிறி சிவபதி போனாரு, கடம்பூர் ராஜன் அவங்க எல்லாம் போனாங்க. அவங்களே என்னோட அமைச்சராக இருந்தவங்க. அவங்க கிட்ட என்ன கேட்டோம்னா, போனீங்க அங்க என்ன மாதிரி அந்த மாதிரி தான் பேசியிருக்கிறோம். அதைத்தான் சொன்னேன். நம்மளோட நிர்வாகிகளுடைய எண்ணம் அதுவா இருந்தது. அதனாலதான் இன்னைக்கு நிறைய நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர், நகர செயலர், பகுதி செயலாளர்கள் என்னோட தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க சொன்ன கருத்தை தான் சொன்னேன். அதை தவறுதலா பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் சொல்றாங்க. அதை வச்சு ஏதோ இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்காங்க. பார்த்தேன் நான். அது சி விஜயபாஸ்கர்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு எந்த நிகழ்வும் நடக்கல. நீங்க நான் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிறத பார்க்கணும். நான் அந்த பேட்டிக்கு அப்புறம் சொல்லியிருக்கேன், அதுலயே சொல்லியிருக்கிறேன். நிர்வாகிகளுடைய கருத்தை கேட்டு மிகுந்த ஒரு அமைதியா பல கட்ட யோசனைகளுக்கு பிறகு யாருடைய அழுத்தமும் இல்லாமல் நானா எடுத்த முடிவு, நானும் என்னோட இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். அப்படின்னு தாவேக்காலையோ அல்லது தாவேக்காவில் போய் சேர்ந்த எங்களுடைய முன்னாள் சட்டம் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிர்பந்தத்தாலேயோ நான் தாவேக்காவுக்கு சொல்லவில்லை. என்னுடைய சுயமான முடிவு.